தாயே தமிழே, தலைநாள் அமுதே, இந்நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாமரம் வீசுகிறேன், சந்தனம் பூசுகிறேன் என்று சொல்லி தாய் தமிழை வணங்கி, பெருமை மிகுந்த ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நல்லதொரு இனியதொரு பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, பெருமையும் கலாச்சாரமும் பாரம்பரியம் மிகுந்த மதுரை மாநகரில் இந்த பெண்கள் தினத்தை ராஜ் தொலைக்காட்சியின் மூலம் கொண்டாடுவதில் எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும். 24 மணி நேரத்தில் எந்த நேரமும் ஒரு பகுதியில் கலை நிகழ்ச்சியில் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய கலைநகரம். மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பித்தலாட்டம் மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இந்த கலைகள் நகரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது ரொம்ப சால பொருந்தது. ஆன்மீகம் சிறந்த ஊரும் மதுரை தான். வீரம் செறிந்த ஊரும். ஜல்லிக்கட்டு என்ற ஒன்று தொடங்கியது இன்ன வரைக்கும் உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட மதுரை மாநகரத்தில் இன்னும் ஒரு மகுடமாக ஐயா அவர்கள், கோபாலகிருஷ்ண கோனார் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக ஏழை மாணவ மாணவிகளுக்காக இந்த கல்லூரியை நிறுவி பண்பாடு குறையாமல் நடத்தி வந்த பெருமை நம்முடைய யாதவ மகளிர் கல்லூரிக்கு அந்த பெருமை எப்பயுமே உண்டு. அவங்களுக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்க உபயதாரர்களாக இருந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கு நன்றி சொல்லிட்டு பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். பட்டிமன்ற தலைப்புமே இன்னைக்கு பெண்கள் தினம் அப்படின்றால பெண்களவே மையமாக வச்சு எல்லா மேடைகளிலும் பெண்களை கிண்டல் கேலி பொருளாக்காம இந்த இதில் அவங்கள சிறப்பை சொல்லுகிற, அவங்கள பாராட்டி சொல்கிற, அவங்களுடைய வரலாறை சொல்லுகிற அழகான நிகழ்வாக இருக்கும். பெண்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க பார்க்கலாம். அன்னைக்கு இதே சிவகங்கையில் குயிலி என்கிற ஒரு பெண், வெள்ளையருடைய இராணுவ தளவாடங்கள்லாம் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த குடோனில், அந்த பெட்டகத்தில், அதுவும் ஒரு கார்த்திகை திருநாள் அன்னைக்கு எல்லாம் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது ஊரே இருட்டாக இருக்கிற நேரம், தான் உடம்பு முழுவதும் வெடிகுண்டை கட்டி கொண்டு எண்ணெயை தடவி கொண்டு தீப்பற்றி வெள்ளையனுடைய அந்த ஆயுத தளவாடங்களை குதித்து முதல் மனித வெடிகுண்டாக மாறியது ஒரு குயில் என்கிற ஒரு இளம் பெண். சும்மா கவிதையில் மட்டும் அவள் பூவை போன்றவள், அவர் கடலை போன்றவள், அலையை போன்ற மென்மையான விஷயத்துக்கு மட்டும் சொல்லாங்க. பெண்ணை நீங்க மதித்தால் பெண் பெண்ணாவாள், பெண்ணை வெறுத்தால் பெண் பேயாவாள் அப்படிலாம் சொல்றோம். பெண்ணை வழிபட்டால் பெண் தெய்வமாவாள். அப்படியாப்பட்ட சிறப்புக்குரிய உங்களுக்காக ஒரு அழகான பட்டிமன்றம். பட்டிமன்றத்தோட தலைப்பு, பெண்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருவது எது? அப்படி பிறந்த வீடா அல்லது புகுந்த வீடா? இப்ப இருக்கீங்களா இந்த கல்லூரி வாழ்க்கையில ஜாலியா சந்தோஷமா இருக்கிற இந்த வாழ்க்கை பெண்களுக்கு சந்தோஷமா, இல்ல கல்யாணம் ஆகி போய் நீங்க குழந்தைகள், உங்களுக்கே 2 குழந்தைகளோடு இருந்து கணவன் மாமியா மருமன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டு வாழ்க்கை வாழ்கிறப்ப அதுல கிடைக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சியா அப்படின்னு தான் இரு பொருளா பேச போறாங்க. வந்திருக்கவங்களாம் பிரமாதமான நாடறிந்த நல்ல அறிஞர்கள், கவிஞர்கள், மருத்துவர் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள ஒரு சின்ன அறிமுகம் செய்துட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். பெண்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது பிறந்த வீடுதான் என்று பேசுறதுக்கு நம்ம கல்லூரியிலே ஒரு மாணவி, அதான் சிறப்பு. வெறுமனே வெளியே வந்து பேசல, எங்க கல்லூரியிலும் ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு பிறந்த வீடுக்காக பேச வந்திருக்கிற கல்லூரி மாணவி. இன்றைய தினம் ராஜ் தொலைக்காட்சியில் அவங்க பேசுறப்ப நீங்க கொடுக்குற கைதட்டல் அவங்க வெற்றியாளராக மாத்தணும். அந்த அளவுக்கு சிறப்பாக பேச வந்திருக்கிற சேயஸ்ரீ அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லி, முதல் மேடை கன்னி பேச்சு அவங்களுக்கு முதல் மேடையாகவும் எனக்கு கடைசி மேடையாகவும் ஆயிடக்கூடாது. அது ரொம்ப அவசியமான விஷயம். அது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த கலையை உருவாக்கி மேடையில் பார்த்தீங்களா, இதனுடைய இயக்குனர் அன்புக்குரிய பாஸ்கர் ராஜ் சார் அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்துகிற அன்புக்குரிய வதிலை எக்ஸ்பிரஸ் நண்பர் ரபிக் அகமது அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லி அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். அதே அன்னைக்கு சிறப்பாக பேசுவதற்கு அவர் செய்யாத பணிகள் கிடையாது. அரசியல்லையும் குறுகிய காலத்தில் இருந்தால் கூட நிறைய பணிகளை செய்தவர்.
நான் கண்கூடாக பார்த்தது. அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான், பணம் சம்பாதிப்பது என் நோக்கம் அல்ல, மக்களின் மனம் சம்பாதிப்பதான் என் நோக்கம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்கள் எங்கள் ஊருக்காரர், என்னுடைய மாமனார். இருந்தாலும் மருத்துவ பணி, மனித பணி, சமூக பணின்னு சொல்லி எல்லா பணியும் ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடியவர். ஒரு ஆசையில் உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்காக, அவர் நிறைய வேலைப்பளுகள் இருக்குது, நம்மளுக்காக வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதே நிகழ்ச்சிக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டைனாலும் தெரியும், குறுகிய காலம்தான் வாழ்ந்தார். அனைத்து பாடல் இன்ன வரைக்கும் மனசில் நிற்கிற மாதிரி. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆகும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா, என் நாற்காலியில் 4 கால், அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டையாருடைய கால் அப்படின்னார். ஒரு பாடலுமே 10 புத்தகங்களுக்கு சமம். அப்படியாப்பட்ட பட்டுக்கோட்டையிலிருந்து இவங்களும் நிறைய பாட்டு மன்றம், பட்டி மன்றம், சுட்டி மன்றம், ரசிகர் மன்றம், எல்லா மேடை, பேசாத மேடை கிடையாது. மயான மேடையில ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க பார்த்து. ரஜினியும் அவங்களும் ஒரே மேடையில் பேசியிருக்காங்க. ஆமா, ரஜினி மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார், நம்ம கீழே ஓரமா பேசிக்கிடுச்சு. சாதனா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்து சொல்லி, மனுஷ வாழ்க்கையில் ரசனம் மட்டும் இல்லைன்னா நம்ம பிறந்தே வேஸ்ட். தினந்தோறும் வேலை வேலை வேலைன்னுக்கிட்டே இல்லாமல் ஒரு நாள் இந்த மனசுக்காக ஒரு நாள் ஒதுக்கணும். அந்த நாள் இந்த நாளாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிறந்த வீடுதான் என்று இந்த பெருமக்கள் பேசுகிற போது, பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது புகுந்த வீடுதான். போய் பாருங்க, குடும்பத்தில் போய் மாமியாரை சமாளித்து, அது ஒரு பெரிய பேராற்றல், ஒரு போராட்டம். புகுந்த வீடுதான் ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் என்று சொல்ல, சாலம் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றம், பெரிய கல்வியாளர்கள் பட்டிமன்றத்தெல்லாம் பேசி இந்த இளம் வயதிலேயே நல்ல ஒரு பேரை வாங்கி பெருமையை வாங்கி இருக்கக்கூடிய இளம் பேச்சாளர், வெற்றி பேச்சாளராக இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தையும் பாராட்டி சொல்லுங்க. இந்த பேச்சாளர்கள்லாம் வர வைத்து, தங்க வைத்து, உணவு கொடுத்து இந்த மேடைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர், அன்பு சகோதரர் டெம்பிள் சிட்டி குமார் அவர்களுக்கும் டெம்பிள் சிட்டி நிறுவனத்துக்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லி மகிழ்கிறோம். ரொம்ப நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, ஒரு மேடையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடைக்கு வந்து ஒரு கையில் 15,000, ஒரு கையில் 10,000. ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, எதுக்கு சார் ஒரு கையில் 15,000 10,000? 15,000 நீங்கள் பேசினதுக்கு, 10,000 நீங்கள் பேச்சை நிறுத்தினது. 2 மணி நேரம் கூட குறிப்பு இல்லாமல் பேசக்கூடியவங்க, தலைப்பு இல்லாட்டி கூட 1 மணி நேரம் பேசுவாங்க. அப்படின்னா பார்த்துக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிரம்ப கல்வியாளர்கள் பெண்கள் மேடைக்கு வரணும். இந்த மேடையில் பாருங்கள், ஒரு காலத்தில் பாரதியார் அவர்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னார், தையலே உயர்வு செய் அப்படின்னா துணி நிறையா தைக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. தையல்னா பெண்கள், பெண்களே உயர்வு செய். இப்போ இருந்தாருன்னா சந்தோஷப்பட்டுருப்பேன். இந்த மேடையிலே பாருங்கள், ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி தான் ஒரு பெண்கள் தினத்தை ராட்சி தொலைக்காட்சி கொண்டாடுகிறது. ஒவ்வொரு நாளையும் அற்புத நாளாக மகிழ்ச்சியாக ஆக்குகிறது. அந்த பணி அன்னபாரதி அவர்களுக்கு சேரும். நிரம்ப பட்டி மன்றம், பாட்டு மன்றம், என் கூட 4 நிகழ்ச்சி தான் பேச்சாளராக வந்தாங்க. 5வது நிகழ்ச்சி நடுவராக மாறி என்னை கூப்பிட்றாங்க, சாத்தங்குடியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, வரீங்களா? 7,500 வாங்கிக்கோங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டினுடைய வர்ணனையாளர்னு சொல்கிறோம். நிறையா மோட்டிவேஷனல் பேசுகிறாங்க. பெண்கள்னாலே மோட்டிவேட் தான் பேசுவாங்க. மோட்டிவேஷனல் பேசக்கூடிய அன்னபாரதி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம். புகுந்த வீடு அந்த அணியை நிறைவு செய்ய நல்ல ஒரு பேச்சாளர், போகாத மேடை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசாத ஒரே ஒரு மேடை தூக்கு மேடை, அங்கே மட்டும்தான் பேசலை. அப்படின்னு ஒரு நான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் தூக்கு கயிறை கழட்டிட்டு சொல்லியிருக்கான், உன் பேச்சை கேட்டாம தூக்கே மாட்டினேன் அப்படின்ட்டேன். கிட்டத்தட்ட 3000 மேடைகள் போகலாம் நினைச்சாங்க, 1500 மேடைகள் பேசியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு மேடை 2 மேடை செய்க்கும் பார்த்துருப்போம். பேசின மேடை உராமே செய்கிறது யாருக்குன்னா, நாகர்கோவிலை சேர்ந்த மலர்விழி அவர்களுக்கு. பல்சுவையாக பேசுவாங்க.
இப்பொழுது பட்டிமன்றத்தை முறையாக தொடங்க போகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த பிரம்மாண்ட மேடையை ஒதுக்கி இந்த பேச்சாளரை வரவைத்து அழகான தலைப்பை கொடுத்து பெண்களை உயர்த்தி இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு, இந்த மதுரையில் பெண்கள் தினத்தை கொண்டாடுவது கூடுதல் சந்தோஷம். காரணம், நல்லதங்கால் கதை உருவாகியது இந்த பகுதியில் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் தாண்டி நம்ம சதுரரி மகாலிங்க கோயில் கீழே உள்ள இடத்துல தான் தோன்றியது. நல்லதங்கால் கதை அந்த காலத்தில் அவ்வளோ பிரசித்தி பெற்றது. அதை பேசும்போது பெண்கள்லாம் அழுவாங்க. ரோசமும் மானமும் வேணும், அப்படி அடிமையாக வாழக்கூடாது. தன்னுடைய 7 குழந்தைகளும் கிணத்துல போட்டு, சோகத்துக்கு மட்டுமல்லங்க வீரத்துக்கும் பெண்கள் வெற்றியாளர் என்பது முத்து வடுகநாத தேவருடைய பொண்ணு வேலு நாச்சியார் இந்த சிவகங்கையிலே ஒரு வெற்றி திருமகளாக வளம் வந்திருக்கிறார். தன் கணவரை கொண்டு அதே இடத்துல வெள்ளையனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திண்டுக்கல் சென்று பயிற்சி எடுத்து, அப்பொழுது வரும்போது இதுலையும் பாருங்க, சின்ன வயசுலேயே பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. வேலு நாச்சியாரை விரட்டி வருகிற வெள்ளையரை பார்த்து ஒரு பெண் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு ரொம்ப சின்ன வயசு 12 வயசு பொண்ணு உடையாள் என்கிற ஒரு பெண். அந்த வெள்ளைக்காரன் கேட்குறான், இங்கிட்டு அரசி போனாங்களா, வேலு நாச்சியார் போனாங்களா? போனாங்க, ஆனால் எங்கிட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ தைரியம். நீ சொல்லனா உன் கை கால் எடுத்துருவோம், பரவாயில்ல. ஆடு மேய்க்கிற ஒரு இளம் பெண் தைரியமாக என் அரசியை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கைகாலை வெட்டும்போது கூட தைரியமாக இருந்த பெண்ணும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில். அப்படி பெண்கள் வீரத்துக்கும் சோகத்துக்கும் எல்லாத்துக்குமே. அதனால்தான் இன்னைக்கும் அந்த வெட்டுடையால் காளி என்று கொண்டாடுகிறோமே, அதுதான் அந்த பெண். இப்படி வரலாறுகள்லாம் பேசுவாங்க. அன்பு குழந்தைகளே, யாதவ கல்லூரியில் பேசல சந்தோஷம். நீங்களாம் நிரம்ப விஷயங்களை கேட்டு ரசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காமெடிக்காக மேடையில் பேசுவாங்க. ஒரு ஆம்பளை நாசாவுக்கு போகிறதும் நாசமாக போகிறதும் உங்கள்கிட்ட தான் பண்ணுவாங்க. அது நகைச்சுவைக்காக வேணா இருக்கலாம். அவங்கள வழி நடத்தி நெறி நடத்தினால தான் அவங்களுக்கு எவ்வளோ பேர் பாருங்க. பொட்டு வைத்தால் அவளுக்கு பேர் மங்கை, பொட்டை இழந்தால் அவள் விதவை, பதில் சொன்னால் வாயாடி, அமைதியாக இருந்தால் ஊமக்குரத்தி, வெளியே போகிறமேண்டு எண்ணெய் வச்சு சீவிட்டு போனால் மினிக்கி, எதுவும் செய்யலன்னா என்ன சொல்லுவான், எல்லாத்துக்குமே பேர் வாங்கி கொண்டு தன் வாழ்நாளில் அடக்கமாகும் வரை அடக்கமாகவே இருக்கக்கூடிய பெண்ணிற்கு ஒரு நாள் விழா. அதுதான் இந்த பெண்கள் தினம். 1500 வருஷமாக ஆண்கள் படிக்கிறாங்க. என்ன பிரயோசனம்? வெறும் 80 வருஷமாக தான் பெண்கள் இங்கே படிக்கிறீங்க. எவ்வளோ சாதனைகள் பார்த்தீங்களா? அந்த மலைவாழில் படுகிற இனத்து பெண் ஒரு பிள்ளை விமான ஓட்டியாக வருது. இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஸ்ரீமதி பொண்ணு நீதிபதியாக வர்றாங்க. எவ்வளோ பாருங்க. அதுவும் பாருங்க, அவங்க அப்பா ரொம்ப கடுமையான நெருக்கடியில் இருப்பார், பொருளாதார நெருக்கடி. ஆனால் பொண்ணு பெருசாக சாதிச்சு காட்டும். அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் மிகப்பெரிய சாதனையாளராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். என்னதான் பணத்தை தருபவர் ஆணாக இருந்தாலும் நல்ல மனத்தை தருபவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இந்த சமுதாயமே உருவாயிருக்குன்னா அதுக்கு பெண்கள் தான் காரணம். பார்த்தீங்களா? கருவறையில் ஒரு குழந்தை உருவாகுது, ஒரு வகுப்பில் சமுதாயமே உருவாகினா கூட அந்த ஒரு பெண்ணால் இருக்கிறனால தான் இத்தனை. அதுவும் பாருங்க சார், சமுதாயத்தில் ஜெயிச்சவர்களை பூரா வெற்றி அடைந்தாளர் பூரா ஊக்கப்படுத்தியது தன்னுடைய தாயாத்தான் இருக்கும். எடிசன் அவர்கள் 1200 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். ஆனால் பள்ளிக்கூடத்தில் என்ன சொன்னாங்க, முதல் நாள் ஸ்கூலில் சேர்த்தோன்னே அவங்க வாத்தியார் சொன்னார், இந்த பையன் மக்கு, முட்டாள், எதற்கும் லாயக்கற்றவன் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி, மைனை இப்படி எழுதிட்டாங்களேன்ட்டு, அம்மா அதில் என்னம்மா போட்டிருக்காரு சாரு அப்படின்னு எடிசன் கேட்குறப்ப அம்மா எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னாங்க தெரியுமா? நீ மிகப்பெரிய படிப்பாளியாமடா, உனக்கு சொல்லித்தர்றதுக்கு வாத்தியாரிக்கு அறிவில்லையாமடா அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னதுனால அந்த குழந்தைக்கு அம்மாவே சொல்லி சொல்லி சில விஷயங்களை, ஏன்னா நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் எடிசன். அது ஏன் கோழி அங்கே படுத்திருக்கு, ஏன் முட்டை மேலே உட்காந்துருக்கு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். இந்த லைட்டு சினிமா ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சது எடிசன். ஆனால் வீடு மாறுறப்ப அந்த புத்தகங்கள்லாம் எடுக்கிறப்ப அம்மாவெல்லாம் இறந்துட்டாங்க. எடிசன் அந்த பேப்பர் எடுக்கிறார். முத ஸ்கூலில் சேர்க்குறப்ப வாத்தியார் கொடுத்த பேப்பர் எடுத்து படிக்கிறார். எழுதியிருக்கு, உன் மகன் எதற்கும் லாயக்கற்றவன், முட்டாள், இவனுக்கு சொல்லித்தர முடியாது. அதை பார்த்துட்டு கண் கலங்கினார் எடிசன். இவ்வளவு நெகட்டிவாக சொன்ன வார்த்தையை நம்ம அம்மா பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு 1200 கண்டுபிடிப்புகள் பாருங்க, மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அதற்கு காரணம் தாய்.
கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, பணம். போயிட்டு எப்படியாவது ஒரு ரூபா ரெடி பண்ணி கொண்டு வாடா, அரிசி பருப்பு வாங்கணும். அவங்க அம்மா சத்யா சொல்கிறப்ப வெளியே போகிறாரு. அதே ராமநாதபுரத்துக்குள்ள சாண்ட சுண்ணப்பத்தவர் வந்து அரிசி பருப்பு வாங்கி தர்றார். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, எம்ஜிஆருடைய அம்மா சொன்னாங்க, நல்லா நீ நாளைக்கு பொழைச்சினா ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு போடுறா மைனேன்னு சொன்னாங்க. ராமச்சந்திரா 4 பேருக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுது. அதுதான் அவர் முதல்வரான பின்னாடி சத்துணவு திட்டம், மதிய சத்துணவு திட்டம் ஒன்று உருவாக்குறாங்க. இப்படி நல்ல விஷயங்களை புரிந்த சமுதாயத்துக்கு விதைத்து சென்றவர்கள். இளையராஜா அசம்பிளில் பாடும்போது திட்டாங்க, என்னடா அதெல்லாம் ஒரு பாட்டாடான்னு. ஆனால் இளையராஜாவோட அம்மா நாட்டுப்புற நடையில் அந்த பாடலை சொல்லி கொடுத்து இன்னைக்கு மேஸ்ட்ரோ பட்டம். இப்படி ஆகச்சிறந்தவர்களாக உருவாக்கியது யாருன்னா புகுந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் சார். பிறந்த வீட்டில் இருந்தால் குழந்தைன்னா என்னன்னு தெரியாது, சகிப்புத்தன்மை என்னன்னு தெரியும், பொறுமைன்னா என்னன்னு தெரியாமலே போயிருக்கு. ஆக வெற்றியாளர்களை பூரா உருவாக்குவது இந்த பெண்கள். நீங்கள் அதே போல ரொம்ப வெற்றியாளர்களை நீங்கள் பெற்றுத்தர போறீங்க. நான் இருக்கிற அந்த ஆரிப்பட்டியில் குடிச்சே இறந்து போன கணவர் போயிட்டா கூட கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் 3-4 குழந்தைய கூலி வேலை பார்த்து ஒரு அம்மா காப்பாற்றி கொண்டு வர பார்த்தீங்களா? இதில் என்ன பெரிய சிரமம் அப்படின்னு நினைக்காங்க. அதில் தான் ஒரு மிடுக்கு. ஜான்சி ராணி சொல்கிறீங்க, எலிசபெத் ராணியை சொல்கிறீங்க. இதே நம்ம மதுரைக்கு கண்ணகி வந்து கால் சிலம்ப கலட்டி அதவே துப்பாக்கியாக மாற்றிய ஒரு பெண் கண்ணகி. மகாத்மா காந்திகிட்ட கேட்டாங்க, எப்படி இவ்வளோ அகிம்சை? ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அடிச்சா திருப்பி இன்னொரு கன்னத்தை காட்டுன்றீங்க, இந்த அகிம்சை எங்க கத்துக்கிட்டீங்க? காந்தி சொன்னாரு, என் மனைவியிடம் கஸ்தூரிபாயிடம். சில நேரம் அவளை டாய்லெட்டை கழுவ சொல்லுவேன், அதையும் அவள் பொறுப்புணர்வோடு மறுக்காம செய்வா. இப்படியும் ஒரு பெண் வாழ முடியுமா? நான் அகிம்சையை கற்றுக்கொண்டது என் மனைவி கஸ்தூரிபாயிடம் என்று காந்தி கூறுகிறார். பெரியார் சொன்னார் பார்த்தீங்களா, பெண்ணிடம் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள். ஆனால் என்ன செஞ்சுட்டா, புத்தகத்தையும் கொடுத்து கரண்டியும் கொடுத்துட்டா. 2 வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. பாவம். வாழ்நாளில் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு வேலை ஒன்று இருக்குன்னா அது பெண்களுடைய சமையலறை தான். 85-90 வயசு வரைக்கும் நாளைக்கு போறான்னா கூட 10 பேர் டீ போட்டுன்னு வருவேன் வீட்டுக்குள்ள. அப்படி ஒரு பணி. அதனால் உங்களுடைய பணி அளவிட முடியாது. அதனால தான் உங்களை அடிக்கடி பூமாதேவின்னு ஏன் சொல்கிறோம்? பெண்களை அவ்வளோ பொறுமை, அவ்வளோ சகிப்புத்தன்மை. இந்த வளையல் கொலுசெல்லாம் எதுக்காக போடுறதுன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆயிடுவாங்க பெண்கள். அந்த சிலும்பல் சத்தம், அந்த அழுகை சத்தை வெளியே கேட்கக்கூடாதுன்றக்காக அந்த வளையலே போடுறது. அப்போ ஒரு குடியார கணவன் இறந்துட்டா கூட அந்த குழந்தைகளை அவ்வளோ ஆளாக்கி வெற்றியாளராக்கி, இந்த பாருங்க, இந்த நம்ம ஊரில் மதுரையில் 3 பெண் குழந்தைய அந்த அம்மா சுவரில் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்து 3 பெண் குழந்தைய ஒரு அம்மா காப்பாத்து. இந்த திருநகர் அறிவிப்பட்டியது. சலிப்புன்றே கிடையாது. ஒரு கணவன் திருந்திக்கிட்டே வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். குழந்தைக்காக தன்னை மாற்றிக்கிறான். ஆக ஆண்களவே திருத்த வேண்டியது உங்களுடைய அகிம்சையால் திருத்துறீங்க, வெற்றியாளரை ஆக்குறீங்க என்பதனால தான் எல்லையை காக்க வேண்டும் என்றால் ஆண்கள் சொல்லலாம், ஆனால் பிள்ளையை காக்க வேண்டும் என்றால் அது பெண்களால் தான். இல்லால் அப்படின்னு ஏன் பேர் வச்சான்னா, இல்லத்தை ஆள்பவள். வீடு என்பது செங்கலால் கட்டப்பட்டதல்ல, பெண்களுடைய இதயத்தால் கட்டப்பட்டது. அவங்கள் பொறுமையாகவும் பண்போடு நடந்து கொள்வதால் தான் ஒரு வீடும் அழகாகிறது. அப்படியாப்பட்ட பெண்கள் ஒரு மனைவியிடம் புகுந்த விட்டு, ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் தோற்று போக வேண்டும். எவன் மனைவியிடம் தோற்று போகிறானோ அந்த குடும்பம் தான் ஜெயிக்கும், வெற்றி அடையும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட பெருமையான இந்த இதில் பெண்கள் புகுந்த வீட்டுக்கு வந்த பின்பு குழந்தைகளை உருவாக்கி, இன்னும் சொல்லப்போனால் எங்கள் டாக்டரே இருக்கார், பிரசவ வார்டில் இனிமேல் குழந்தை பிறக்கிறப்ப தன்னுடைய கணவனையும் பக்கத்தில் நிறுத்துங்கள். அந்த பிள்ளை அழுது அழுது கத்தி கதறி குழந்தைய பெக்கிறதாவே ஒரு தடவை நேரில் பார்த்து அந்த அழுகை சத்தத்தை கேட்குற பொழுது தன் மனைவியை அடிக்க வேண்டும் என்ற எண்ணமே வராமல் வந்து, இவ்வளவு கொடுமையா, இவ்வளவு வலியா? இல்லறத்துக்காக மெழுவர்த்தி பாருங்க, உருகி 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 மெழுவர்த்தி அழிஞ்சே போயிடும். அது மாதிரி ஒரு குடும்பத்துக்காக அந்த பெண்ணானவள் புகுந்த வீட்டில் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் உருகி உருகி தன்னை அழித்து கொண்டு எப்படி மெழுவர்த்தி வீட்டுக்கே வெளிச்சம் தருதோ
அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு இன்பம் தருபவள், மகிழ்ச்சி தருபவள், மனநிறைவை தருபவள். அவளுக்கு மகிழ்ச்சி மனநிறைவு குறைவு என்றாலும் குடும்பத்துக்கு அதிகமான மகிழ்ச்சி மனநிறைவு தருபவள் பெண். புகுந்த வீட்டில் மட்டுமே என்று சொல்லி ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பானதொரு பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.